மலேசியாவில் தமிழ் இடைநிலைப் பள்ளி அமைப்பதற்கு தடையாக இருப்பது நம் மலேசிய இந்தியர்கள்தான் என்பது நம்மில் பலரும் ஏற்க மாட்டோம் என்றாலும் உண்மை அதுதான். தற்போது பினாங்கில் தமிழ் இடைநிலைப் பள்ளி அமைக்க வேண்டும் என்று பாகாண்டாராம் சட்டமன்ற உறுப்பினர் கே குமரன் பினாங்கு அரசை வலியுறுத்தியுள்ளார். தமிழ் இடைநிலைப் பள்ளி அமைக்கப்பட வேண்டும் என வலியுறுத்துவது இது முதல் முறை அல்ல. 2013ஆம் ஆண்டு பினாங்கு மாநில முதலமைச்சராக இருந்த லிம் குவான் எங் 3 முறை கல்வி அமைச்சுக்கு தமிழ் இடைநிலைப் பள்ளி அமைக்க வேண்டும் என வலியுறுத்தியும் அப்போதைய நஜீப் தலைமையிலான பரிசான் அரசு அதனை நிராகரித்தது. அதன் பின்னர் 2014ஆம் ஆண்டு இஸ்லாமிய கட்சியான பாஸ் கட்சி தமிழ் இடைநிலைப் பள்ளி அமைக்க வேண்டும் என அப்போதைய நஜீப் தலைமையிலான பரிசான் அரசுக்கு கடிதம் எழுதியது. அப்போது கல்வி அமைச்சராக இருந்த இப்போதைய பரிகாத்தான் தலைவர் தான்ஸ்ரீ முகைதீன் யாசின் தமிழ் இடைநிலைப் பள்ளிகளுக்கான அவசியம் தற்போது இல்லை என்று மறுத்தார். அதன் பின்னர் 2014ஆம் ஆண்டில் தனேந்திரன் தலைமையில் இயங்கும் மலேசிய மக்கள் சக்தி எனும் கட்சி அக்டோபர் 2014 சுங்கை சுப்புட்டில் தேசிய நிலநிதி கூட்டுறவு சங்கத்தின் 10 ஏக்கர் நிலத்தில் தமிழ் இடைநிலைப் பள்ளி அமைக்க 20 மில்லியன் ரிங்கிட் நிதி கோரிக்கையுடன் விண்ணப்பம் செய்தும் அப்போதைய நஜீப் தலைமையிலான பரிசான் அரசு அதையும் நிராகரித்தது. ஆனால் 2017ஆம் ஆண்டுக்கு முன்னதாக ஒன் மைன் எனப்படும் மலேசிய இந்திய தொழில் முனைவோர் வலையமைப்பு செய்த தமிழ் இடைநிலைப் பள்ளிக்கான விண்ணப்பம் மாறுபட்ட நோக்கத்தை கொண்டிருந்தது. மலேசிய இந்திய தொழில் முனைவோர்களால் நிர்வகிக்கப்படும் ஒன் மைன் அமைப்பு முழுமையான தங்கும் விடுதிகளுடன் கூடிய தமிழ் இடைநிலைப் பள்ளியை அமைக்க அரசுக்கு விண்ணப்பம் செய்தது. ஆனால் அப்போது கல்வித்துறை துணை அமைச்சராக இருந்த மாயிகாவின் கமலநாதன் அந்த விண்ணப்பத்திற்கு எந்த ஒரு பதிலையும் வழங்கவில்லை. 2018இல் நடந்த 14வது பொதுத் தேர்தலில் தமிழ் இடைநிலைப் பள்ளி அமைக்கப்படும் என்கிற வாக்குறுதிகளுடன் எல்லா கட்சியின் இந்திய வேட்பாளர்களும் பிரச்சாரம் செய்தனர். இதுவரையும் தமிழ் இடைநிலைப் பள்ளி என்பது காணல் நீராகவே இருந்து வருகிறது. தற்போது மலேசியாவில் 530 தமிழ் பள்ளிகள் இயங்கினாலும் மலேசியாவில் தமிழ் கல்வி தொடங்கி இந்த ஆண்டுடன் 209 ஆண்டுகள் கடந்தாலும் தமிழ் இடைநிலைப் பள்ளி அமைக்கப்படவே இல்லை. மலேசியாவில் மொத்தம் 2439 இடைநிலை பள்ளிகள் உள்ளன. அதில் SMK எனப்படும் அரசாங்க இடைநிலை பள்ளிகள் 1154, SMJK எனப்படும் அரசு உதவி இடைநிலை பள்ளிகள் 78, மேலும் அனைத்துலக கல்வி கொள்கைகளை கொண்ட 60 தனியார் இடைநிலை பள்ளிகளும் தற்போது மலேசியாவில் இயங்கி வருகிறது. இந்த எண்ணிக்கை 2022 கல்வி அமைச்சு வழங்கியது. சீனர்களுக்கு 78 இடைநிலை பள்ளிகள் இருந்தாலும் மலேசியாவில் 300 ஆண்டுகளுக்கும் மேலாக வாழும் இந்தியர்களுக்கு ஒரு தமிழ் இடைநிலை பள்ளியும் இல்லாதது குறித்து பெரும்பான்மை இந்தியர்களுக்கு இதுவரை கவலையே இல்லை. ஆரம்ப பள்ளிகளை கொண்டிருக்கும் தமிழ் சீன சமூகத்திற்கு இடைநிலை பள்ளிகள் மட்டும் சீனர்களுக்கு இருந்தாலும் இந்தியர்களுக்கு இல்லாததற்கு அரசாங்கமும் மலேசிய சட்டமும் காரணமா என்றால் அதுவும் கிடையாது. கல்வி சட்டத்தை மட்டுமே கல்வி அமைச்சு பின்பற்றும் என்றாலும் அப்படியான கல்வி சட்டத்தில் இடைநிலை பள்ளிகள் குறித்து முழுமையான சட்ட வரைவு இல்லை. மலேசிய கல்வி சட்டம் 1961இல் இயற்றப்பட்டது. அதன் பின்னர் 1995 கல்வி சட்டம் திருத்தம் செய்யப்பட்டது. அதனை அடுத்து மீண்டும் 2012இல் கல்வி சட்டத்தின் நிர்வாகத்துவம் மறு சீரமைக்கப்பட்டது. இப்படியாக 3 முறை திருத்தம் செய்யப்பட்ட கல்வி சட்டத்தில் தமிழ் இடைநிலைப் பள்ளி தொடங்கலாம் எனும்படியாக எந்த ஒரு சட்டமும் இணைக்கவில்லை. தமிழ் இடைநிலைப் பள்ளி அமைக்க கல்வி சட்டம் தடையாக இருக்கிறதா என்றால் அதுவும் கிடையாது. சட்டத்தில் எந்த ஒரு தடையும் இல்லை. அதேபோல் சட்டத்தில் தமிழ் இடைநிலைப் பள்ளி அமைக்கலாம் எனும்படியாகவும் இல்லாததால் அரசாங்கம் தமிழ் இடைநிலைப் பள்ளிகளை அமைக்க எந்த ஒரு முன்னெடுப்பையும் மேற்கொள்வதில்லை. அப்படியானால் சீன இடைநிலைப் பள்ளிகள் மலேசியாவில் எப்படி இருக்க முடியும் என்கிற கேள்வியும் எழுகிறது. முதல் கல்வி சட்டம் இயற்றப்பட்ட 1961ஆம் ஆண்டுக்கு முன்னமே மலேசியாவில் சீன உயர்கல்வி கூடங்கள் அப்போதைய பிரிட்டிஷ் ஆட்சியாளர்களால் நடத்தப்பட்டு வருகிறது. 1957இல் மலேசியா சுதந்திரம் பெற்றதும் பெரும்பான்மையான சீன உயர்கல்வி கூடங்கள் அரசு பள்ளிகளாக மாற்றப்பட்டு அரசு உதவி பெறும் இடைநிலை பள்ளிகளாக இயங்கியது. ஆனால் அப்படியான சீன இடைநிலை பள்ளிகளின் லைசன்ஸ் அதன் தொடக்கத்தில் குறிப்பிட்ட ஆண்டை தொடர்ந்தே வந்தது. அவர்கள் புதிதாக லைசன்ஸ் பெறாமல் பழைய உரிமத்தை புதுப்பித்துக் கொண்டனர். ஆனாலும் தனியார் நிலங்களில் இருந்த சீன இடைநிலை பள்ளிகள் ஒன்றிணைந்து அதனை அரசு இடைநிலை பள்ளிகளாக மாற்றினாலும்
அப்பள்ளிகளின் பெயர்கள் சீன மொழியிலேயே நீட்டிக்கும்படியாக அதன் உரிமத்தை பாதுகாத்தனர். கல்வி சட்டம் இயற்றப்படும் முன்னமே சீன இடைநிலைப் பள்ளிகள் வழக்கத்தில் இருந்ததால் இன்று வரையும் சீன இடைநிலைப் பள்ளிகள் இயங்கி வருகிறது. தமிழ் பள்ளிகள் தொடக்கத்திலிருந்தே ஆரம்ப பள்ளிகளாக மட்டுமே இயங்கி வந்ததாலும் பெரும்பான்மையான தமிழ் பள்ளிகள் தோட்டப்புறங்களில் அமைந்திருந்ததால் தோட்ட துண்டாடலுக்கு பிறகு தமிழ் பள்ளிகள் மூடப்பட்டது. அப்படியாக மூடப்பட்ட தமிழ் பள்ளிகளின் எண்ணிக்கை 358. 1950களில் சுதந்திரம் பெறுவதற்கு முன் மலேசியாவில் மொத்தம் 888 தமிழ் பள்ளிகள் பயன்பாட்டில் இருந்துள்ளன. பல்வேறு காரணங்களுக்காக 358 தமிழ் பள்ளிகள் மூடப்பட்டாலும் அப்பள்ளியின் லைசன்ஸ் புதுப்பிக்கப்படாமல் அப்படியே அனாதையாக கைவிடப்பட்டது. 1950களில் 888 தமிழ் பள்ளிகள் இருந்தாலும் அதே 1950களில் எத்தனை சீன பள்ளிகள் இருந்தது என தெரியுமா? 1955இல் 1819 சீன பள்ளிகள் இருந்தன. இப்போது மலேசியாவில் 1302 சீன பள்ளிகள் உள்ளன. கடந்த 70 ஆண்டுகளில் 517 சீன பள்ளிகள் மூடப்பட்டாலும் அதில் 439 சீன பள்ளிகளின் லைசன்ஸை இன்று வரையும் புதுப்பித்துக் கொண்டே இருக்கிறது சீன அமைப்புகள். மூடப்படும் சீன பள்ளிகளுக்கு மாற்றாக அதன் லைசன்ஸை இடைநிலை பள்ளிகளுக்கு மாற்றி அமைத்து புதிய சீன இடைநிலை பள்ளிகளை அமைக்க அந்த உரிமத்தை பயன்படுத்துகிறது. இப்படியாக ஒட்டுமொத்த சீன சமூகமும் ஒருங்கே இணைந்து சீன இடைநிலை பள்ளிகளை காலம் காலமாக காப்பாற்றி வருகிறது. மலேசியாவில் இடைநிலை பள்ளிகள் என்பது வேலை வாய்ப்புகளுக்கு ஏற்ப நிர்வகிக்கப்படுகிறது. பெரும்பாலான இடைநிலை பள்ளிகளில் MPV எனும் தொழிற்கல்வி பாடத்திட்டம் அமைக்கப்படும். அதற்கு முதன்மை நோக்கம் SPM முடித்த மாணவர்கள் தொழிற்கல்வி திறனுடன் வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்த பெரிதும் துணையாக இருக்கும் என்பதுதான். மலேசியாவில் தமிழ் கற்ற பின்னர் பெரும் வேலை வாய்ப்புகள் என்பது மிகவும் அரிதானது. குறைந்தபட்சம் இளங்கலை தமிழ் கல்வியை பல்கலைக்கழகத்தில் பெற்றால் மட்டுமே தமிழ் துறைகளில் வேலைகள் கிடைக்கும். அதுவும் குதிரை கொம்பாகவே இருக்கும். இதனால் தமிழ் இடைநிலை பள்ளிகள் அமைப்பதால் SPM தமிழ் கல்வியை கொண்டு வேலை வாய்ப்புக்கான சூழல் மலேசியாவில் இல்லை. அதுவும் தமிழ் இடைநிலை பள்ளி அமைக்காமல் இருப்பதற்கு முக்கிய காரணம் மலேசியாவின் மிகப்பெரிய வேலைவாய்ப்பு தளமான jobstreet.com தளத்தில் 1036 சீன மொழி வேலை வாய்ப்புகள் உள்ளது. 1330 ஆங்கில மொழி வேலை வாய்ப்புகள் உள்ளன. ஆனால் மொத்தமாக 6 வேலை வாய்ப்புகள் மட்டுமே தமிழ் மொழிக்கான வேலை வாய்ப்பாக உள்ளது. உண்மையிலேயே நம் தமிழ் மொழிக்கான முக்கியத்துவத்தை நாம் விட்டு கொடுத்ததால் இன்றும் ஒரு சில தமிழ் ஆர்வலர்கள் தமிழ் இடைநிலை பள்ளியை அமைக்க வேண்டும் என்கிற எண்ணம் கொண்டிருந்தாலும் அது நிறைவேறாமலே இருக்கிறது. கல்வி சட்டத்தில் தமிழ் இடைநிலை பள்ளிகள் தொடர்பாக எந்த ஒரு சாரமும் இல்லை. முதலில் கல்விக் கொள்கையில் தமிழ் இடைநிலை பள்ளிகள் குறித்தும் இடைநிலை பள்ளி தமிழ் கல்வி குறித்தும் முக்கிய ஆய்வுகள் மேற்கொள்ள கல்வி அமைச்சின் சிறப்பு அதிகாரிகளில் தமிழ் உணர்வுள்ள கல்வியாளர் இடம்பெற வேண்டும். அவருடைய முயற்சியில் தமிழ் இடைநிலை பள்ளி அமைப்பதற்கான அனைத்து கல்வித்துறைகளின் அனுமதிகளையும் பெற்று அதன் பின்னரே தமிழ் இடைநிலை பள்ளி எனும் கனவு மெய்ப்படும். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.